அஸ்வினி நட்சத்திரம் சூரியன் கர்மாவாச்சே, சூரியனுக்கு அதி தேவதை சிவன் ஆச்சே. சிவனை தானே முதல்ல நம்ம மருத்துவ கடவுள்னு சொல்றோம், வைத்தீஸ்வரன் சொல்றோம். நீங்க இப்படி நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உண்டு ரெஃபரன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, டைம் டிராவலுக்கு ரெஃபரன்ஸ் உண்டுமா மைத்தாலஜியில்? டைம் டிராவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் உண்டு. நம்ம 27 நட்சத்திரங்கள்ல ரேவதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாயினுடைய கர்ம பதிவு, நம்ம ஏற்கனவே நம்ம அந்த கர்ம பத்தியெல்லாம் பலது பேசியிருக்கோம். செவ்வாயினுடைய கர்ம பதிவு எங்க கை வைக்கும் அப்படின்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனை நல்லது கெட்டதுக்கு சுக்கிரனுடைய கர்ம பதிவு காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க, முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுறது, கல்யாணம் நின்று போயிடுது, கல்யாணமே ஆகாம இருக்கிறது, இல்லை ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணுது, இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் செவ்வாயினுடைய கர்மா. ரேவதி நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு, கரெக்டுங்களா? இப்போ பழங்காலத்துல ஒரு ராஜாவுக்கு வந்து நம்மளோட மைத்தாலஜிக்கல் ஹிஸ்டரியில ரேவதின்னு பேர் கொண்டு ஒரு பெண் பிறக்கிறாங்க. அவங்க பேரே ரேவதி, ஓகேங்களா? அவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு வரன் தேடணும். அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன எண்ணம்னா, உலகத்திலே பெஸ்ட் மாப்பிள்ளையா தேடணும்னு எண்ணம். ஸோ அதனால அவருக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப மோசமான ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா தோணுதுன்னா, தலையெழுத்து எழுதுறது பிரம்மா தானே, அப்போ பிரம்மா கிட்டே போய் கேட்டுருவோம் நம்ம, என் பொண்ணுக்கான வரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு வெஹிக்கல் இருந்திருக்கு. அந்த வெஹிக்கலால எந்த டைமென்ஷனுக்கும் டிராவல் பண்ண முடியும். அது வந்து இப்போ ராவணனுக்கு எப்படி புஷ்பக விமானமோ அந்த மாதிரி அவருக்கு வந்து யார் மூலியமாகவோ வரமளிக்கப்பட்ட ஒரு வெஹிக்கல். அந்த வெஹிக்கலை வச்சுட்டு எந்த உலகத்துக்கு வேணாலும் நீங்க டிராவல் பண்ண முடியும், எந்த டைம் ஜோனுக்கு வேணாலும் உங்களால டிராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வெஹிக்கல். இவர் என்ன பண்றாரு, டைரக்டா அப்பா முன்னு ஏறி போயிடுறாங்க. ஓகேங்களா? எங்க போறாங்க, டைரக்டா பிரம்மலோகத்துக்கே போயிடுறாங்க. அங்க வந்து ஒரு மியூசிக்கல் ஒரு கன்சர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு, இசை கச்சேரி மாதிரி போய்கிட்டு இருக்கு. பிரம்மா சரஸ்வதி எல்லாம் உட்காந்துருக்காங்க, தேவர்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. அது முடிய போகுது கரெக்டாக, அந்த கச்சேரி அப்போ முடிய போகுது, அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிய போகுது. இவங்க கரெக்டாக முடிய போகிற நேரத்தில் போகிறாங்க. கரெக்டாக இவங்க போய் ஒரு 20 to 24 minutes அது வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சுட்டு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பூலோகத்துலேருந்து வரோம், என் பொண்ணுக்கு நான் வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன், அது என்ன மாதிரி வரன் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜோதிடர்களை நம்பலை, நான் ஜாதகத்தை நம்பலை, தலையெழுத்து எழுதுறது நீங்கள் தானே, அப்போ நான் டேரெக்டாக உங்கள்கிட்டயே டீல் பண்ணிக்கலாம் தான் வந்தேன்ட்டு. என்னது பூமியிலேருந்து வரீங்களா, நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறாரு. இங்கே வந்து என்ன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 20-25 நிமிஷம். அட பாவீங்களா, இந்த டைமில் பூமியில் 4 யுகம் போயிடுச்சுன்றாரு. அப்போது நீங்கள் இதை கேட்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், என்ன சார் பூமியில் வந்து 4 யுகம், ஒரு யுகம்னா என்ன அர்த்தம்? ஒரு பூமி உயிர் உண்டாக ஆரம்பிச்ச அந்த காலத்திலிருந்து பரிணாமம்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மனித இனம்லாம் தோன்றி அதுக்கப்புறம் அழிவு ஏற்படுற காலம் வந்து ஒரு யுகம். அது 1,00,000 வருஷம் இருக்கலாம், பல 1000 வருஷம் இருக்கலாம், பல லட்சம் வருஷம் இருக்கலாம், பல கோடி வருஷம் இருக்கலாம், அதுதான் ஒரு யுகம்.